இப்போ இந்த கணக்கு வரும். இரு எண்களின் இசை சராசரி மற்றும் பெருக்கு சராசரி 6.48 அவ்வெண்களை காண்க. முதல்ல பார்க்கலாம். இப்போ சராசரின்றது என்னென்னா, கூட்டு சராசரினா 2 நம்பர் இருந்தால் a+b/2. பெருக்கு சராசரியாக இருந்தால் என்ன வருதுன்னா √ab. இசை சராசரியாக இருந்தால் 2ab/a+b. இது மூணு நான் வச்சுக்கணும். கூட்டுத்தொடராக இருந்தால் கூட்டு வரிசையாக 2 எண்களுக்கு நடுவில் வந்து என்னது a+b/2. இது வந்து கூட்டுத்தொடரில் இருந்தால் நடுவு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இரு எண்களுடைய என்னது சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு. பெருக்கில் இருந்தால் 2 பெருக்கி ரூட் எடுத்தால் வரக்கூடியது. இசை சராசரி இருந்தால் 2ab/a+b. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இசை சராசரி பெருக்கல் சராசரி 6.48 ஆகும் எனில் அவ்வெண்களை காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான் நமக்கு? ஃபஸ்ட்டு இசை சராசரி. இசை சராசரி என்ன கொடுத்துருக்கான்? அப்படின்னா ஃபார்முலாவில் 2ab/a+b = 6.4. அது அப்படியே வச்சுக்குவோம். பெருக்கு சராசரி என்ன கொடுத்துருக்கான் பாரு? 8 கொடுத்துருக்கான். பெருக்கு சராசரிக்கு என்னது? √ab = 8. இதை ஸ்கொயர் பண்ணணுன்னு வச்சுக்க என்ன கிடைக்கும்? ab = 64. இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருப்பா? இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 2 இன்ட்டு இந்த ஏபி உடைய வேல்யூ என்ன இருக்குது? 64 = 6.4. இந்த வகுத்தல் ஏபி அங்கே போனால் பெருக்கல் ஏபியாக மாறிடும். அப்புறம் a = b. இது 10ஆல் வகுத்துட்டு என்ன வருது பாரு? 2 இன்ட்டு 64 10ஆல் வகுத்து 64. 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுத்து 64 10 ஆகிடுதா? இன்ட்டு a+b. இங்கே பாருப்பா 64க்கு 64 கேன்சல் ஆகிடுதா? வகுத்தல் 20 அங்கே போனால் பெருக்கு வகுத்தல் 10 அங்கே போனால் பெருக்கல் 10 ஆகிடுதா? 2 என்ன ஆகிடும் நமக்கு? 20 = a+b. இப்போ இதுலேருந்து பாரு இதுலேருந்து என்ன வருது நமக்கு? a+b கண்டுபிடிக்கணும். a+b வந்து என்ன வருது நமக்கு? ஒன்று ஏவை எடுத்துக்கலாம் அல்லது பிஏ எடுத்துக்கலாம். அப்போ b = என்ன வருதுன்னா b = என்ன வருது? 20லேருந்து ஏவை கழிக்கிறோமா? 20 - ஏவா? இப்போ இந்த b மதிப்பு கழிச்சிட்டோம். அதனால் பெருக்கு சராசரியில் கொண்டு போய் போடலாம். பெருக்கு சராசரி போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது பாரு? a b = என்ன? சாரி b = என்ன கிடைக்குது? 20 - a கிடச்சதா? 20 - a = என்ன வருது நமக்கு? 64. அப்போ 20a - a² = 64. எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இது அந்த பக்கம் எடுத்து போயிட்டா a² - 20a + 64 = 0வா? இதை காரணிப்படுத்தினா 16 64. அப்போ a - 16 இன்ட்டு a - 4. அப்புறம் a = என்ன கிடைக்கும்? 16, 4 கிடைக்குமா? இப்போ a மதிப்பு தூக்கி இதில் போட்டால் b கிடைக்கும். b மதிப்பு போட்டால் கிடைக்கும். அப்போ 4, 16 இல்லை 16, 4 எங்கே இருக்குது பாருங்கள்? 10 4, 16 இந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள். 4, 16. ஓகேவாப்பா? இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாரு? A harmonic mean and geometric mean of two values are 6.4 and 8 respectively. The values are பாருப்பா என்னது? arithmetic மீன்னா a+b/2, geometric மீன்னா ab/a √ab, harmonic மீன்னா 2ab/a+b. இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க? என்னது? ஹார்மானிக் மீன் 2ab/a+b. ஹார்மானிக் மீன் என்ன கொடுத்துருக்கான் நமக்கு? ஹார்மானிக் மீன் 6.5. அதனால் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்புறம் இதில் என்ன கிடைக்கிது நமக்கு? அடுத்தது என்ன இருக்குது? ஜியோமெட்ரிக் மீன் √ab = 8. இது ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? ab = 64. இப்போ இது இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து ஏவும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் எடுத்துக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 2 இன்ட்டு ஏபிக்கு எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 64 போட்டோம். ஈக்குவல் இங்கே 6.4 இன்ட்டு டிவைடட் பை இந்த ரைட் ஹேண்ட் சைடு பண்ணால் மல்டிப்ளிகேஷன் a+b. இது வந்து 6.4 எழுதுறதுனால
என்ன பண்ணலாம், நம்பர் சரியாக மாற்றணும்போது டெசிமல் எடுக்கும்போது இன்ட்டு 10 டிவைடட் பை 10, 10னா 64/10 ஆகிடுதா. இந்த 64 இங்கே வந்து டிவைடில் ஆகும், 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, இப்போ நமக்கு 2 இன்ட்டு பை 2 இங்கே வந்து மல்டிப்ளை 2 ஆகிடுதா, 2 இன்ட்டு 20 இப்போ ஏ ப்ளஸ் பி கிடைக்கிது. இதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ வந்து அல்லது பி, ஃபஸ்ட்டு பி எடுத்துகிட்டா பி ஈக்குவல் டு 20 மைனஸ் ஏவா. இந்த 20 மைனஸ் ஏவை கொண்டு போயிட்டு இந்த இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஜாமெட்ரிக் மீன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏக்கு ஏ, பிக்கு வந்து என்னது 20 மைனஸ் ஏ, இந்த 20 மைனஸ் ஏ சப்ஸ்டிட் பண்ண 64 வருதா. மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 20a மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 20a ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ண என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ 64. அப்போ சம் ஆஃப் த வேல்யூ வந்து என்ன வரும் நமக்கு 20 வரணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் வேல்யூ 24. அப்புறம் 16 4s are 24. அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணால் a மைனஸ் 16 a மைனஸ் 4. அப்போ a ஈக்குவல் டு 4,6. 4 சப்ஸ்டிட் பண்ணால் 16 கிடைக்கும், 16 சப்ஸ்டிட் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ 4,16. இந்த 4,16 எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகே.